ஆட்சியில் பங்கு தரோம்னு தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் கொடுத்து தவிக தலைவர் விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செஞ்சிருக்காரு. தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற இருக்க நிலையில அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல மும்முரம் காட்டி வராங்க. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பா எந்தவித பேச்சுவார்த்தையுமே இன்னும் ஆரம்பிக்கல. அதிமுக கூட்டணியில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பல கட்சிகளோட பேசி வருவதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சில நாட்களா தவிகவுல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பேசி வருவதாகவும் சொல்லப்படுது. தவிக ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவதா சில பேச்சுக்களுமே போயிட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல பேச்சுக்கள் எழுது. இந்த நிலையில திருவள்ளூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில விசிக தலைவர் திருமாவளவன் நிகழ்ச்சியில கலந்து பேசியிருக்காரு. அதுல 35 வருடங்களாக உனக்கு போட்டு சொல்லி கொடுத்தது திருமாவளவன் தான். திருமாவளவனை விட்டுவிட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு திடீர்னு சினிமாவில் பிரபலமாக இருக்க ஒருவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட போகலாம்னு நீ முடிவு செஞ்சிருக்க. இதெல்லாம் யார சொல்றான்னு தானே பாக்குறீங்க, வேற யாரும் இல்ல, தவிக உடைய பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவை தான். 35 வருஷம் உனக்கு கை விரல பிடிச்சி ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு மேல என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா, உன்னுடைய அனுபவமே அவருக்கு கிடையாது, அவர் இப்போதான் பால்வாடி பையன், ஏற்கனவே உள்ள கட்சியில PhD படித்து முடித்து விட்டு உன்னை ஒரு ஆளாக்கி வச்சிருக்கேன், நீ போய் ஒரு பால்வாடி பள்ளியில இருக்கக்கூடிய பையன் தான் எனக்கு தலைவர்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இத்தனை வருஷமா நீ படித்த PhD படிப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிருச்சு, நீ போய் தான் அங்கு அரசியல் கத்துக்கணும் வேண்டிய நிலை இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் அனைவரும் தலைவர்களாக வளர்ந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் விவாதத்துல கலந்து கொள்ளும் பல பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க, இல்லைனாலுமே இங்கிருந்து போனவர்களாதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனாவை மறைமுகமா விமர்சிச்சாரு திருமாவளவன். அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது, அவரு பால்வாடி, நீ இந்த கட்சியில ஏற்கனவே நான் ஆளாக்கி உன்னை PhD ஆக்கி வச்சிருக்கிறேன், நீ போய் பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற பையன் தான் எனக்கு தலைவர்னு சொன்னான். LKG படிக்கிற ஒரு பிள்ளைதான் எனக்கு தலைவர் அப்படின்னா நீ இத்தனை வருஷம் PhD பண்ணதுல ஒன்றும் அர்த்தமே இல்லாம போகுது, டாக்டரேட் வாங்கினதுல அர்த்தமே இல்லாம. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் தவிக கூட்டணிக்காக எல்லா கதவுகளையுமே திறந்து வச்சிருக்கு. தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல ஆட்சியில் பங்கு தரோம்னு ஆஃபர் கொடுக்கறாங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தலைமையிலான கட்சியின் நிலைமை. விஜய் பெரும் மக்கள் செல்வாக்கு உள்ள நடிகர், அவர் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு நம்பக்கூடியவர். ஆனால் அவர் தேர்தலுக்காக ஆஃபர் போட்டு காத்திருக்காரு. அங்கேயுமே இன்னும் ஒரு கூட்டணி கூட அமையல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக இப்போது மீண்டுமே இணைந்ததை காட்டி மாத்தட்டி கொள்ளுது அதிமுக. புதுசா வேறு எந்த ஒரு கட்சியுமே அங்கு சேரல. பாமகவிலேயே இன்னும் உட்கட்சி மோதல் தீர்ந்த பாடு இல்ல. ஆனா பாமக எங்கள் அணிக்கு வந்து விட்டதுன்னு அதிமுக சொல்றாங்க. அதிமுக பாஜக தலைமையில கூட்டணி அமைவதற்கே திண்டாட்டமான நிலை இருக்கு. தமிழக மக்கள் விழிப்போட இருக்காங்க. வரும் சட்டமன்ற தேர்தல்ல திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.